முடி கரெக்டாக இருக்கா? ஓகே. ஒரு வழியாக அண்ணன் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாப்புல. இப்போ நாங்கள் என்ன பண்ண போனால் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்க போகிறோம். வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுவோம். ஏன்னா மயக்கம் வரக்குன்னா நாங்கள் தூங்கிடுவோம். அப்போ தான் எங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். ஆமாம், சும்மா வளருவான். பிரியாணி பண்ணியாச்சு, சூப்பராக பண்ணியாச்சு. இதான் மாஸ்டர். இவர் தான் முக்கியமான ஆளு. இவர் போன வாட்டி பிரியாணி பண்ணும்போது இவர் வரல, அதனால ரொம்ப வருத்தப்பட்டான். ரூமன் அவர் என்னை விட்டுட்டு பிரியாணி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட ஒரே காரணத்தினால எங்க சமாட்டி இன்னைக்கு வந்து பிரியாணி அவனுக்காக ரெடி பண்ணிருக்காப்ல. எடியனை எப்படி தட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்லி ஒரு வெங்காயத்தை ஒரு வெங்காயமே வெட்டினதை நீங்கள் இப்போ தான் முதல் வாட்டி பார்க்க போறீங்க. இல்ல அவன் வந்து எடியனை வந்து ரொம்ப அவர் ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாப்ல. யார் தப்பான வச்சுக்காதீங்க, அவர் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே கட்டி பிடிச்ச உருளானா பாத்துங்களேன். இவ்வளவு வேலை வெட்டிலையுமே எங்க ஆட்காரோட சின்சாரிட்டி பாக்கல. காலையும் ராஜானு ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வேலை தான் முக்கியம். சாப்பிட்டு வேலை பார்ப்போம். ஆமா, இங்க பந்தி ஓடி இருக்கு. எனக்கு லெக் பீஸ் வந்துடணும். ஆனா போனாடி கறி வந்து அண்ணன் பச்சையை போட்டு பிரியாணி வச்சாப்ல. இன்னைக்கு வந்து கறியை தனியா வேக வச்சிருக்காப்ல. இல்ல இந்த வாடி வெள்ளங்கறி, மூணாடி கருப்பு கறி. வாங்க 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 அப்படியே வாங்க. ராஜானே ஒரு ஹாய் சொல்லுண்ணே. ஹாய். ஆமா காளி, இது வந்து வியூவை பாத்துங்க. கடல் இது எங்க இருந்ததா, நம்ம பாம்பன் பாலத்தோட வடக்க புதுசா ஹார்பர் போனாங்கல்ல, அந்த இடம் தான். ஓட்டி எல்லாமே இருக்கு, சூப்பரான வியூ. வல்லங்க நம்ம ஏரியா வல்லங்க எல்லாம் ஒன்னா கிடக்கும். சுத்தி ஒரு 10 வெள்ளம் ஒன்னா கிடக்கும். ஆமா, கடற்கரை பாலத்தை பார்த்துக்கிட்டு எங்க ஆளுக்கு சாப்பாடு பிரிக்காங்க. நம்ம லெக் பீஸ் போயிருமே. லெக் பீஸ் போன தடவை உனக்கு தான் இருந்துச்சு, தெரிஞ்சு போவோம். பாத்துங்க, பேட் வேர்ட்ஸும் பேசுறான் அந்த பையன். சரி பரவாயில்ல, பேசிட்டு போறான், சின்ன பையன் தானே. எதுல வேணாலும் பங்கு விரிக்கல பிரச்சனை வரலாம். சோத்துல பங்கு விரிக்கல பிரச்சனை ஆச்சுன்னா இங்க வந்துக்கா. ஐயா சீ வெங்காயத்து ஐயோ நல்ல வேலை அப்படி நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ரிவ்யூ கொடுங்க, ரிவ்யூ கொடுங்க. ரெக்ஸனு நல்லா இருக்கியா? ஆமா, இது நம்ம ஃபேவரட் மெக்கானிக் ரெக்ஸனு. இது சாலை கட்டியா போறான். பாத்துக்க, வால் பிடிச்சு போற அழகா பாருங்க. அதை விட்டு விட்டுருவானுங்க. ஏய் ரிவ்யூ கொடுப்போம் முதல்ல சாப்பாடுக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன சாப்பிட்டு சரியான சூடா இருக்கு. இந்த பையன் 2K கிட்ஸ் எல்லாமே சூடு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. எல்லாருமே ரொம்ப ஆராய்ச்சி பச்சை தண்ணியா தான் சாப்பிடுது. நல்லா சாப்பிட்டு ஆக்கியிருக்காங்க சிக்கன். சரி, இவ்வளவு நேரத்துல நான் யாரும் பார்க்கல. பாத்துங்க, சிக்கன் பிரியாணி எல்லாரும் வச்சு சாப்பிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் என்ன கேமராமேன் ஆகிட்டாங்க. இப்போ நான் தான் பேசுவேன், நான் தான் எல்லாரும் வேற கேமரா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து என்ன கேமராமேன் ஆகி எல்லாரும் பூந்து விளையாடுங்க. நீ கடலுக்கு போற வெள்ளம் கடலுக்கு போகுது, கரையா இருக்கிறவெல்லாம் கரையா இருக்கு, கூழங்கள் கூழ கழிக்க. வாங்க நம்ம சாப்பிட்டு வைப்போம். என்ன நம்ம சாப்பாடு என்ன இருக்குன்னு தெரியல. ஏய் என்னங்க யார் யார் என்னென்னமோ சொல்லுவாங்க, நம்ம சொல்லணும் டேஸ்ட். நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. தக்காளி கொஞ்சம் இனிப்பு தட்டுது, பரவாயில்ல. வெங்காயம் எப்படி இருக்குங்க? இல்லைங்க வெங்காயம் மாதிரி இருக்குங்க, பரவாயில்ல. சாப்பிட்டு பாருங்க வெங்காயம் எப்படி இருக்கு. வெங்காயம் தயிர் சூப்பரா இருக்கு. உப்பு கொஞ்சம் கூட. நிறைய பேரு கடல் மேல கடலுக்கு தொழில் பார்க்க போறீங்களா, வீடியோ எடுக்க போறாங்க. நாங்க வீடியோ எடுக்க போக தொழில் கரெக்டா பார்ப்போம். ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் அப்டேட் பண்றோம் வீடியோவை. நீங்க என்ன ஏய் சோறு போட்டு 1/2 மணி நேரம் கூட 5 நிமிஷம் கூட ஆள முடிச்சிட்டாப்லங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்ல நீங்க உங்க எல்லார்ட்டையும் கேட்கணும். எல்லாரும் வியூஸ் வேணும். சூப்பர். உண்மையை மட்டும் தான் சொல்லணும். சூப்பருங்க. அதே ஓனர் மாஸ் பண்ணிட்டாப்ல. கேமராஜனே வேற மாதிரி ஆக்சுவலி இருந்துகிட்டு நான் இருந்துகிட்டு வச்சேன்னு சொல்றதுக்காக சொல்லல, உண்மையிலே இருந்துகிட்டு வேற லெவலுக்கு. போனாடியோட நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சப்ப நிறைய வேலை வெட்டி இருக்கு இன்னைக்கு. அதனாலதான் இவ்வளவு இனிப்பு. சரி, இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறோம். வெல்கம் டு ஆம்பன் ஃபிஷிங் டைம். எதுவுமே பண்ணாதீங்க, அவருக்கு ஆசையாக கூட சேனலுக்கு அதான் நல்லது.